ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமான கஷ்டத்தையும் துக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாய். ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நல்லது நடந்தது, இந்த விஷயம்தான் இப்பொழுது நடந்தது என்பதை சொல்ல முடியுமா கேட்டால் தெரியாது. சிறு வயது உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒற்று பார்க்கும் பொழுது என்னிடம் எப்பொழுதுமே கேட்கும் ஒரே ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையை உற்று பார்த்தால் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா சாயி? என் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மட்டும் ஏன் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை, எப்பொழுதும் ஒரே ஒரு மாதிரியான ஒரே வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கள், நானும் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னை எல்லோரும் கேவலமாக, இவளிடம் என்னதான் இருக்கிறது, இவள் என்னதான் வாழ்க்கையில் பார்த்திருப்பார், இவள் வாழ்க்கையில் என்னதான் இவள் நல்லபடியாக அனுபவித்திருப்பார் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு மாதிரி பேசும் பொழுது மனமானதோ எனக்கு வலிக்கிறது. தயவு செய்து நான் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் இன்பமாக ஆக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ சொல்வார். எனக்கு உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் புரியும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக எல்லா விஷயத்திலேயும் கொடுத்தது இந்த சாய் தான். இந்த சாய்க்கு தெரியாதா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலைகள் நடக்கிறது, எந்த விதமான விஷயங்கள் நடக்கிறது என்பது தெரியாதா? எனக்கு தெரியுமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன விஷயங்கள் நடக்கிறது, ஏது விஷயங்கள் நடக்கிறது என்பது எனக்கு தெரியும். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு சமயத்திலேயும் நான் இருப்பேன். நீ நிறைய நாள் என்னை பற்றியே யோசிப்பார். சாயிடம் சொல்லிவிட்டேன், சாய் நல்லதே செய்வார் என்று. இப்படியே நீ என்னை பற்றி யோசிப்பார். ஆனால் திடீரென்று ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்த பிறகு நம்ம சாயை நம்பணும், ஆனா சாய பாரு நமக்காக ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுவா. தங்கமே, ஒரு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயா, அந்த நம்பிக்கையானது நிலையாக இருக்கட்டும். இன்னைக்கு தரல நாளைக்கு தரலன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தெய்வத்து மேலேயே போட்டுட்டோம். ஆனா தெய்வமானது நம்முடைய பேச்சை கேட்கவில்லையே என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலை என்ற ஒன்றுக்கு மட்டும் போகவே போகாதே. யோசித்துப்பார், எத்தனை விதமான மாற்றங்கள், எத்தனை விதமான அற்புதங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்திருக்கிறது என்பதை கொஞ்சமாவது நீ உற்றுப்பார். எத்தனை நாள் தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இதையுமே உற்று பார்க்காமலேயே இருப்பாய் சொல் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை உற்று பார்க்க வேண்டும். கவலையான விஷயங்களை மட்டுமே உற்று பார்த்தோம் ஆனால் நல்ல விஷயங்கள் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். அதனால்தான் நான் உனக்கு எப்பொழுதும் சொல்வது, நல்ல விஷயங்களை மட்டுமே யோசியுங்கள், நல்ல விஷயத்தை மட்டுமே சிந்தியுங்கள் என்று. ஆனால் இங்கு இருக்கும் என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் செய்வதே கிடையாது. கவலை கவலை என்றுதான் யோசிக்கிறீர்கள் தவிர நல்லது நடக்கும், நமக்கான எல்லாமே கிடைக்கும் என்பதை யோசிக்கிறீர்களா? கிடையவே கிடையாது. அம்மா, நீ துவண்டு போய் நிற்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும் ஏதோ ஒரு ஆறுதலை கொடுத்து ஆறுதலாகவும் இருந்து உன்னை எல்லா கட்டத்திலும் நான் தூக்கி நிப்பாட்டி இருக்கிறேன். உன்னுடைய ஏக்கங்கள் ஆனது எனக்கு தெரியும். ஒரு நேரம் பார்த்தால் வாழ்க்கை முன்னேறிடுமோ என்று தோன்றும், ஒரு நேரம் பார்த்தால் வாழ்க்கையில் இதுதானா என்று தோன்றும். இந்த வாழ்க்கையை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாள் இன்பமாக இருக்கும், ஒரு நாள் துன்பமாக இருக்கும், ஒரு நாள் பிரமிக்க வைக்கும் அளவுக்கு என்னடா இது, நம்ம வாழ்க்கையில எல்லாமே இத்தனை நாள் சரியா போகாம இருந்துச்சு, இப்போ என்ன திடீர்னு எல்லாமே சரியாயிட்டு இருக்கே அப்படின்னு உனக்கு தோண ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியான இன்பங்கள் மலரும் என்பது ஒரு பொழுதும் ஒரு நாளும் இல்லை என்று சொல்ல முடியாது. நீயே பார்த்து வியப்பாய், அது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் காலகட்டங்களானது உன்னை சொதித்தாலும் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் வரதான் ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு
வாழ்க்கையில் கேட்டதெல்லாம் கிடைக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் கேட்டது கிடைக்கிறதா, எப்பயோ கிடைக்குது அப்படின்னு. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் எத்தனை பேருக்கு கேட்டது கிடைக்கிறது, உடனே கிடைக்கிறதா, இல்லை கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கிறதா என்பது பேச்சே அல்ல. எத்தனை பேருக்கு கேட்டது கிடைக்கிறது என்பதுதான் பேச்சு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தாமதமே ஆனாலும் நீ கேட்டது முழுவதும் கிடைக்கிறது பத்தியா? உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசைகள் என்னுடைய பிள்ளைக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய பிள்ளைக்கு எத்தனை ஆசைகள். கண்டிப்பாகவே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே உனக்கு கிடைக்கும். நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தோடும் பல மாற்றத்தோடும் இருப்பீர்கள் என்பதை நான் சொல்கிறேன். சந்தோஷமான உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் இன்றே உனக்கு வாழ்த்துக்களையும் சொல்வேன். அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய பிள்ளையுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் நான் மாற்றுவேன். எல்லா விதத்திலும் நான் நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், ஏதேது விஷயங்கள் நடக்கும் என்று உங்களுக்கு ஒவ்வொன்றாக புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஒரு விஷயம் நடக்குதா, அதுக்கப்புறம் நீயே யோசிப்ப, ஓ இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்கும், இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்கும்னு நீயே யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்ப. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ என்ன நம்புறியா, நான் உனக்கு செய்வேன்னு? கண்டிப்பா செய்வேன். செய்யாம நான் அப்படி இருப்பேன். பெத்த பிள்ளைங்களுக்கு செய்யாம ஒரு அப்பா அம்மாவும் இருக்க மாட்டாங்க. ஆனா நானும் அதே மாதிரிதான். என்ன நம்பி வந்துட்ட இந்த உலகத்துல, என்ன நம்பி நீ பிறந்துட்ட. அப்படி இருக்கும்போது எப்படி தங்கமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தராமல் இருப்பேன்? தருவேன். உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் அற்புதத்தையும் நானும் தருவேன். கூடியும் சீக்கிரமாக பார். நீ எதை எதிர்பார்த்தாலும் உனக்கு அது அப்படியே கிடைக்கும். உன்னுடைய ஜாதகத்தில் நீ ஒரு கட்டத்தை கூர்ந்து பார்க்கும் பொழுது அது தெரியும் நீ எந்த அளவுக்கு ஒரு திறமையாக இருப்பாய் என்று. அதே நன்றாக பார். எவ்வளவு அழகாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ திருப்தியாக வாழப் போகிறாய் என்று. தங்கமே, உன்னுடைய தலையெழுத்தோ என்னுடைய கையில். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் இருப்பேன். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் எனக்கு தெரிந்து படிப்படியாக நானோ உனக்கு நடத்தி தருவேன். நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கூடிய விரைவில் உச்சத்தை அடைவாய். நான் இந்த வாக்கை துவங்கியதிலிருந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும் என்றுதான் சொல்கிறேன். உன்னுடைய மனதில் இருப்பது கிடைக்காது, நடக்காது என்று. ஆனால் இந்த சாயின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நடக்கும், கிடைக்கும், அற்புதங்களை அனுபவிப்பாய் என்று நல்ல நேர்மறையான விஷயங்களை மட்டுமே நான் சொல்கிறேன். அதனால் இந்த சாயை நம்புங்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்புங்கள். நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, இல்லை சாயவா என்னால் நம்ப முடியாது, சாயா அவரை ஒண்ணுமே செய்யல, அப்புறம் எப்படி நான் நம்புறது அப்படின்னு நீங்க என்னதான் என்ன வெறுத்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கேன் இந்த வாக்கு கூடிய சீக்கிரமா நல்லபடியாகவே நடக்கும். தேடும் ஒவ்வொன்றும் கிடைக்காமல் யாருடைய வாழ்க்கையிலும் முடியாது. யாருடைய வாழ்க்கையில் என்னென்னவென்பதை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அது போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே நீ கேட்டதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே நடக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சத்தியமாக அடித்து சொல்கிறேன். போதும், கவலைப்பட்டது போதும். அடுத்தவரை நீ நம்பி ஏமாந்தது போதும். அடுத்தவரை பார்த்து பார்த்து பயந்தது போதும். அடுத்தவனுடைய வாழ்க்கை எல்லாம் முன்னேறிவிட்டதே, நம்முடைய வாழ்க்கை மட்டும் இன்னும் முன்னேறவே இல்லையே என்று நீ யோசித்தது போதும். இதற்கு மேல் என்ன? எல்லாமே திருப்தியான வாழ்க்கை மட்டுமே. இனிமே நான் ஏற்கனவே சொன்னேன் பத்தியா, அடுத்தவனை பார்த்து பயப்படுவது, அடுத்தவன் வளர்ந்து விட்டானே என்று நினைப்பது, இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலம் தேவையே அல்ல. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையும் வளரப் போகிறது. மற்றவன்
உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கும் மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாக நடக்க போகிறது. இனிமேல் எல்லாம் சந்தோஷமே. சுகமான வாழ்க்கையை வாழ தயாராக. எதற்கெடுத்தாலும் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே. நான் இருப்பேன் என்று மட்டுமல்ல, எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் என்று சாய்நான். ஓம் சாய்ராம்.